இன்றைய குழந்தைகள் எம்முடைய பிள்ளைகள் விடயத்திலே நாம் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். இந்த விடயத்திலே மிக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே குழந்தைகள் என்பது இந்த உலகத்தில் குழந்தைகள் என்ற ஒரு உறவு இருக்கிறது அல்லவா? இந்த உறவு எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு உறவு. யாராவது குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? உங்களோட பிள்ளைகள் பிடிக்கல, எனக்கு என் பிள்ளைய பிடிக்காது, என் பிள்ளை எனக்கு விருப்பம் இல்லை, பெத்த பிள்ளைய யாராவது தூற்றக்கூடியவர்கள் உள்ளோமா? உங்களோட பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய எல்லோரும் நேசிக்கின்ற ஒரு உறவு இந்த குழந்தை. இந்த குழந்தைகள் தான் ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய, ஒரு பெண்ணினுடைய அடையாளமாக உலகத்தில் பார்க்கப்படுது. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளின் அருமைகள் புரியும். எத்தனை உறவுகள் இருந்தாலும் பெத்த உறவை விட பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது நேசம் கொள்வதுதான் மனித உள்ளம், மனிதனுடைய யதார்த்த நிலை. மறுப்பதற்கு யாரும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லாஹ்வுக்கு தான் பூமியினுடைய வானத்தினுடைய ஆட்சி அதிகாரம், எல்லாமே அடக்கி ஆளுகின்ற அதிகாரம், ஆட்சி அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் நாடியதை படைப்பான். நாடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். நாடியோருக்கு அல்லாஹ் தான் ஆண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக கொடுக்கிறான். ஆக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. குழந்தையை அல்லாஹ்விடத்திலே வேண்டுவது நம்முடைய கடமையாக இருந்தால் அதனை எமக்கு கொடுப்பது அல்லாஹ்விடத்திலே இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இறைவனுடைய பாக்கியம் நம்முடைய குழந்தைகள். நாம் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை இறைவனுடைய அன்பளிப்பு. அந்த அன்பளிப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். நீங்கள் குழந்தைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் இல்லாதவர்கள் எத்தனையோ அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ் விரும்பாத, இறைவனை இணைவிக்கக்கூடிய எத்தனையோ வைத்தியங்களை பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான். வஅன்னி ஹிஃப்துல் மவாலி மின் வராயி வகானத் இம்ராஅத்தி ஆகிரன் ஃபஹப் லீ மின் லதுன்க வலியா. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறைப்பாடு விடுகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு குழந்தைகள் கிடையாது, எனக்கு பின்னர் உறவினர்களை பற்றி நான் அஞ்சுகிறேன். வஇன்னி ஹிஃப்துல் மவாலி மின் வராயி வகானத் இம்ராஅத்தி ஆகிரா. என்னுடைய மனைவியோ குழந்தை பெறாதவளாக இருக்கிறாள், என்னுடைய குழந்தையோ, என்னுடைய மனைவியோ குழந்தையை பெற்றெடுக்காதவளாக இருக்கிறார். இறைவா, எனக்கு ஒரு பாதுகாவலனை, எனக்கு ஒரு அடையாளத்தினை எனக்கு கொடுத்துபடியா அல்லாஹ் என்று நபி ஜக்கரியா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா? இறைவா, நீ குடு, அதுதான் என்னுடைய தந்தை யாக்கூபுடைய வம்சாவளியை அடையாளப்படுத்தும், என்னை அடையாளப்படுத்தக்கூடிய என் பரம்பரையை தோடு துண்டித்து விடாது, எனக்கு ஒரு வாரிசை கூடி இறைவா. எப்படியான பிள்ளையாக இருக்க வேண்டும் தெரியுமா? இறைவா, அவரை நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு குழந்தையாக கொடு. அன்புக்குரியவர்களே, இப்படி பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, உமக்கு நாம் யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. யஹ்யா என்ற பெயர் இதற்கு முன்னர் எந்த ஒரு மனிதனுக்கும் வைக்கப்படவில்லை. யாரும் வைக்கப்படாத ஒரு பெயரிலே யஹ்யா என்கின்ற ஒரு குழந்தையை கொண்டு உமக்கு நாம் நன்னாராயம் சொல்லுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல, கால இங்குதான் ஆரம்பிக்கிறது. கால நபி ஜக்கரியா சொல்லுகிறார்கள், ரப்பி அன்னா யகூனு லி குலாமுன் வகானத் இம்ராஅத்தி ஆகிரா. இறைவா, எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்? என்னுடைய மனைவியோ குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவளாக, வயது போனவளாக, முதியவளாக இருக்கின்றால் எப்படி இறைவா என்னுடைய மனைவி குழந்தையை சுமப்பாள்? அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான விடயம். அவளா வயது போனால், 60 வயதை தாண்டினால் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது சில வைத்தியர்கள் இவரால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வைத்தியத்துறை ஆய்வினுடைய முடிவுகளை கொடுத்தால் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி குழந்தைகள் பெற்றெடுக்க முடியாது என்று. அல்லாஹ்விடத்திலே நபி ஜக்கரியா சொல்கிறார், இறைவா, என்னுடைய மனைவியோ வயது முதிர்ந்தவளாக இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகள் மணல் என்று சொல்வார்கள், அப்படியான ஒரு பெண்மணியாக இருக்கின்றால்
இப்படி இருக்கின்ற நிலையில் எப்படி அல்லாஹ் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன பதில் தெரியுமா? கால கதாலிக்க, இப்படித்தான்பா. கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யினுன் வகத் கலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. நீ எந்த ஒன்றுமே இல்லாத, ஒரு அடிப்படையே இல்லாமல் இருந்த உன்னை படைத்தது போன்றோ ஒரு கருவை உன்னுடைய மனைவியின் வயிற்றிலே ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வுக்கு எளிதிலும் எளிதானது. எனவே அல்லாஹ்வுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று தேவை அல்லது இறைவன் நாடிவிட்டால் அதை படிப்பது ஒன்றும் கடினம் அல்ல. எனவே நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இறைவனிடத்திலே கேளுங்கள், இறைவன் நிச்சயம் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். இறைவனுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். குழந்தைகள் என்பது அன்பளிப்பு என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார்.